வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து வரப்போற பொங்கல் பண்டிகைக்கு ஒரு 4 கிராம் வந்து கோல்டு வாங்குறதுக்கான சேவிங்ஸ் டிப்ஸ் வந்து சொல்லுங்க அப்படின்றது மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கான வீடியோ வந்து இன்னைக்கு பார்க்கலாம். 4 கிராம் வந்து ஒரு 58 நாட்களுக்குள்ள வாங்க முடியுமா அப்படின்றது வந்து அவங்கவுங்களுடைய இன்கம் பொறுத்தது. ரெண்டாவது கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து சேர்க்கணும் அப்படின்றது மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே வந்து குறைந்த வருமானம் உள்ளவங்களும் எந்த மாதிரி வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வாங்கலாம் அப்படின்றது மாதிரியும் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு வந்து நல்லாவே குறைஞ்சிட்டு வருது. இப்போ நம்ம ஒரு வேளை அந்த மாதிரி வந்து ஒரு சேவிங்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு இப்படி வந்து பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்றப்போ சடனாக அந்த டைமில் வந்துட்டு கோல்டோடைய ரேட்டு குறையுதுன்னு வச்சுக்குவோம். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு கோல்டு வாங்குறதுக்கு வந்து ரொம்பவே லாபமாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றப்போ நமக்கு நல்லாவே லாபமாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே குறைஞ்சிட்டு வருது. இப்படியே நல்லா குறைஞ்சதுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அந்த மாதிரி நம்ம ஒரு வேளை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அமௌண்ட்டு அப்படின்றப்போ இந்த மாதிரி டைமை பயன்படுத்தி நம்ம வந்து ஓரளவுக்கு கோல்டு வந்து எடுத்து வச்சுக்கலாம். முக்கியமாக வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, கோல்டு சிட்டு வந்து போடுறோம் இல்லையா, அதில் வந்து விலை குறையிறப்போ கட்டணுமா அதிகரிக்கிறப்போ கட்டணுமா அப்படின்றது மாதிரி கேட்டிருக்கிறாங்க. விலை குறையிறப்போ கட்டினோன்னா நமக்கு வந்து கிராம் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். எப்பயுமே வந்து தங்கத்தில் வரவு வைக்கக்கூடிய சிட்டு போடுங்க அப்படின்றது வந்து அதனால தான் நான் சொல்கிறது. ஒருவேளை நீங்கள் தங்கத்தில் வரவு வைக்கக்கூடிய சிட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா விலை வந்து என்னைக்கு குறையுதோ அன்னைக்கு வந்து கட்டினோம் அப்படின்னா ரொம்பவே நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். பெனிஃபிட் மீன்ஸ் வந்து அதிக அளவில் நமக்கு வந்து கிராம் ஆட் ஆகிறதுக்கு வந்து நமக்கு ஒரு வழியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்றது மாதிரி பண்ணிக்கலாம். கோல்டு ரேட் வந்து தெரியணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து தினமுமே காலையில் ஒரு 10:30 மணிக்குள்ளே அன்னன்னைக்கான கோல்டு ரேட்டு என்ன அப்படின்றத வந்து போடுவேன். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு சிட்டு கட்டுறதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் ஏதாவது நகை எடுக்க போகிறீங்க அப்படின்றப்போ ரொம்பவே அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோன்னாக்க இதுக்கு முன்னாடி பொங்கலுக்கான சேவிங்ஸ் வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஒரு 10,000 எப்படி சேமிக்கலாம் அப்படின்ட்டு. அந்த வீடியோ வந்து பார்க்காம மிஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு குறைந்த நாட்களுக்குள்ள ஒரு 10,000 ரூபாய் சேமித்து அதை வந்து எந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பொருளாக மாற்றிக்கலாம், இல்லை எப்படி வந்து அதை சேவ் பண்ணலாம் அப்படின்றது மாதிரிக்கான ஒரு வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு 15ஆம் தேதி 11வது மாதம் வந்துட்டு ஒரு கிராமுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 6,945 ரூபாய். இன்னும் நம்ம இந்த ஸ்கீமுக்கு வந்து சேர்க்க போகிறோம் இல்லையா, அதுக்கு எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு 16ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும் நமக்கு 58 நாட்கள் இருக்குது. இந்த 58 நாட்களுக்கு தான் நம்ம வந்து மணி சேவ் பண்ண போகிறோம். அடுத்து இதுக்கு வந்து 8 வாரங்கள் இருக்குது, 58 நாட்கள் இருக்குது. நம்ம மந்த்லி சேவிங்ஸ் அப்படின்றப்போ இது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட் அப்படின்றதுனால மந்த்லி எடுத்து வைக்கிறதுக்கு வந்து ஒரு 2 மந்த்து தான் இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து வாரத்துக்கும் நாட்களுக்கும் மட்டும் இதில் வந்து சேவிங்ஸ் பார்க்கலாம். நம்ம இந்த 58 நாட்கள் வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால ஒரு கிராம் வந்து 7,200 ரூபாய் அப்படின்றது மாதிரி எழுதியிருக்கேன் ஒரு கிராமுடைய ரேட்டு. ஸோ நமக்கு வந்து 4 கிராம் வாங்கணும் அப்படின்னாக்க டோட்டலாக 28,800 ரூபாய் வரும். இதுக்கு 12% வேஸ்டேஜ் அப்படின்றது மாதிரி எழுதியிருக்கேன். உங்களுக்கு கோல்டு காயினாக வாங்கினீங்கன்னா 2% தான் வரும். அதுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கம்மியாகும். ஒருவேளை நீங்கள் ஏதாவது நகையாக வாங்குறீங்க அப்படின்றப்போ 3,456 ரூபாய். இது மினிமமாக 12%ன்னு எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து ஜிஎஸ்டின்னு பார்த்தோம்னா 968 ரூபாய். டோட்டலாக நமக்கு வந்து 33,224 ரூபாய் வருது. இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம 34,000 அப்படின்றது மாதிரி வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த 34,000 வந்து ஒரு வாரத்துக்கு அப்படின்ட்டு 300 ரூபாய் எடுத்து வச்சோம்னா 8 வாரத்துக்கு 2,400 ரூபாய் ஆச்சு. நம்ம எப்பயுமே வந்து 200 ரூபாய் வாரம் எடுத்து வைக்கணும் அப்படின்றது மாதிரி சொல்லுவோம். இந்த டைம் வந்து அமௌண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்றதுனால ஒரு 300 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரைக்கும் இது வந்து உங்களுடைய விருப்பம் தான். அதுக்கு தக்கன எடுத்து வச்சுட்டு இந்த டெய்லி சேவிங்ஸில் வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ வாரத்துக்கு 300 ரூபா அப்படின்றப்போ 8 வாரத்துக்கு 2,400 ரூபாய். இந்த 34,000ல் 2,400 ரூபாய் போக 31,600 ரூபாய் இருக்கும். இதை வந்து டெய்லியும் நம்ம 545 ரூபாய் அப்படின்றது மாதிரி எடுத்து வைக்கணும். ரொம்ப பெரிய அமௌண்ட்டு தான் இது. உண்மையாகவே நான் வந்து ஒத்துக்கிறேன். ஒரு நாளைக்கு 545 ரூபாய் அப்படின்றது மாதிரி நிறைய பேரால் எடுத்து வைக்க முடியாது. இது பார்த்திங்கன்னா வார
சம்பளம் வாங்குறவங்க அப்படின்றப்போ அந்த வாரத்துக்கு கணக்கு பண்ணி எடுத்து வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி சேலரி வாங்குறவங்களுக்கு வந்து இது ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். வார சம்பளம் வாங்குறோம் அப்படின்றப்போ இதெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு என்ன அமௌண்ட் வருது அப்படின்றது மாதிரி டோட்டல் பண்ணிட்டு அதை வந்து எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்ல நம்மளுடைய செலவுகள் வந்து பார்த்துக்க முடியும். இது வந்து நல்ல ஒரு சேலரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு 2 மாசத்துக்குள்ள சேமிக்கிறது அப்படின்றது ஓகேவா இருக்கும். ரொம்ப கம்மி சேலரி உள்ளவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறோம் இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஏற்றது மாதிரியும் சேவிங்ஸ் இருக்கு. இப்போ 1 கிராம் எடுக்கிறதுக்கான சேவிங்ஸ் பார்ப்போம். 7200 ரூபாய் அப்படின்றப்போ 1 கிராம் வந்து அந்த ரேட் வந்துடும். 1 கிராம்க்கெல்லாம் வந்து 3% வேஸ்டேஜ் போடுவாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க 2% தான் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு 1 கிராம் அப்படின்றதுக்கு வந்துட்டு 1 கிராம் காயின் எடுக்கிறோம் அப்படின்றப்போ 1 கிராம்ல இருந்து 2 கிராம் அப்படியெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்றப்போ ரொம்ப சின்ன பொருள் அப்படின்றதுனால 3% தான் வேஸ்டேஜ் போடுறாங்க. இந்த ஃபெஸ்டிவல் டைமில் தான் நமக்கு வந்து வேஸ்டேஜே இல்லாமல் கொடுக்குறது ஷாப்பும் இருக்குது. அதுக்கேற்றது மாதிரி நம்ம வந்து வாங்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த வேஸ்டேஜில் வந்து இப்போ 1 கிராம் எடுக்கிறோம் அப்படின்றப்போ வேஸ்டேஜ் கூட ஒரு 2% தான் போடுறாங்க அப்படின்றது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஷாப் தெரிஞ்சாலும் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 3% வேஸ்டேஜ் அப்படின்றப்போ 216 ரூபாய், 3% ஜிஎஸ்டி அப்படின்றப்போ 223 ரூபாய், டோட்டலாக வந்து 7639 ரூபாய் வருது. 1 கிராம் வாங்குறதுக்கு நம்ம ரவுண்ட் ஆஃபாக 8000 அப்படின்றது மாதிரி சேவ் பண்ணலாம். இந்த 8000 வந்து சேவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஒரு 58 நாட்கள் தான் இருக்குது. அன்னைக்கு வந்து கோல்டு வாங்கணும் அப்படின்றது மாதிரி நிறைய பேர் வந்து நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி அந்த தீபாவளிக்கு கோல்டு வாங்குறதுக்கான சேவிங்ஸ் வீடியோ போட்டப்போ நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க நாங்கள் வந்து பார்க்கல அப்படின்றது மாதிரி. இதை வந்து நம்ம வந்து வச்சு சேவ் பண்ண ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக இந்த பொங்கல் பண்டிகைக்கு வந்து நம்மளால் வாங்க முடியும். இப்போ 58 நாட்களுக்கு 8000 ரூபாய் சேமிக்கணும்னா ஒரு நாளைக்கு 138 ரூபாய் அப்படின்றது மாதிரி எடுத்து வைங்க. ஒருவேளை உங்களால் ஒரு நாளைக்கு எடுத்து வைக்க முடியல அப்படின்னா இந்த வார டைமில் வந்து அதாவது ஒரு வாரத்துக்கு இவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படின்றது மாதிரி சொல்கிறோம் இல்லையா, இதில் வந்து வாரம் நம்ம எடுத்து வைக்கல, டெய்லியும் எடுத்து வைக்கிறதுனால உங்களுக்கு இடையில விட்டிங்கன்னா அந்த ஒரு வாரத்தில் என்ன அமௌண்ட் விட்டுருக்கீங்க அப்படின்றத டோட்டல் பண்ணி அதை வந்து அப்படியே எடுத்து வைங்க. எந்த ஒரு விஷயமே கஷ்டப்படாமல் நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்றப்போ அது வந்து நம்ம தங்கமாக மாற்றி நம்ம கையில் வைக்கிறப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் அப்படின்றது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அது வந்து ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்களும் ஃபீல் பண்ணணும், அந்த தங்க காசு நம்ம கைக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி சேவ் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே சேவ் பண்ணுவோம். பண்ணிவிட்டு வர பொங்கல் பண்டிகைக்கு வந்து சேவ் பண்ணி என்ன வாங்கினோம் அப்படின்றத வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழச்சி யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.